நாளைக்கு படிக்கட்டுமா? ஹரே இல்ல கிருஷ்ணா. நாளைக்கு பிரபு மாதாஜி வரட்டும், 3 பேர் சேர்ந்து பண்ணுவீங்க. ஹரே ஓகே. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வார்ம் வெல்கம் ஃபார் டுடேஸ் செஷன். நம்ம இன்னைக்கு 17வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை புரிஞ்சிக்க வேண்டிய நேரத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிருந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயா சக்ஷரம் மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दे वनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगदिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्णप्रेम प्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वे नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरये. शृण्वतां स्वकथा कृष्ण पुण्यश्रवण कीर्तनः अर्हन्तस्तोहै अभद्राणि वितुनोति सुकृत्सताम् नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्त्याख्यां नमामि भक्तशक्तिकं. जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். எல்லாரும் ஒரு 3 முறை மகாமந்திரம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे राम हरे राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 कृष्णा राम कृष्णा राम हरे 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 राम हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸ்லைட் தெரியுதுங்களா பிரபுஜி மாதாஜி? தெரியுது மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம 17வது அத்தியாயம் பார்க்குறோம். இதனோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா
ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா, அதாவது டிவிஷன் ஆஃப் ஃபெய்த், விஸ்வாசத்தின் பிரிவுகள்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள போகலாம். இந்த அத்தியாயத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 ஸ்லோகங்கள் இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஞான யோகத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம க்ஷேத்ரேக்கு நம்ம பார்த்தோம், ஞானம் நேயம் இல்லையா. அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல என்ன பார்த்தோம், இது வந்து 13. 14ல என்ன பார்த்தோம் நம்ம, இந்த 3 குணங்கள், இந்த இயற்கையிலுடைய 3 குணத்தின் தாக்கத்துல எப்படி இருக்காங்க மனிதர்கள்ன்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த 3 குணத்தை தாண்டி வரணும்ன்றத சொன்னார் இல்லைங்களா. ஹரே கிருஷ்ணா. 3 குணத்தை தாண்டி சுத்த சத்வ நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒவ்வொருத்தருடைய அந்த பிரம்மன் நிலையை வந்து அடையிறாங்க. பிரம்மன் நிலைக்கு வந்து அந்த பிரம்மனும் நானேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் கிருஷ்ணர். அதுக்கு அடுத்தது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா 15வது, அதாவது புருஷோத்தம யோகத்தை பார்த்தோம். எப்படி பக்தி பண்ணணும், யார் வந்து அவருக்கு பிரியமானவர்கள்ன்றத வந்து சொன்னார் இல்லையா. எப்பவுமே வந்து அவருக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ரொம்ப பிரியமானவர்கள்ன்றத நம்ம பார்த்தோம். 16வது நேத்து வந்து என்ன பார்த்தோம், தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ 26 பண்புகள் வந்து தெய்வீக குணங்கள், மித்தது வந்து 6 வந்து பாத்தீங்கன்னா அசுர குணங்கள் இல்லையா. ஸோ சாஸ்திர விதிப்படி பக்தி செலுத்துறது வந்து சிறந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். ஆனா சாஸ்திரங்களை பின்பற்றாம தன் இஷ்டத்துக்கு போல நடந்துக்கிற வந்து அசுரன்றதை நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் இந்த அத்தியாயத்துல என்ன கேட்கிறாருன்னா, ஏன் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு விசுவாசத்தின் பிரிவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொருத்தருடைய குணாதிசைகள், நம்ம 3 குணங்கள் இருக்குன்றத பார்த்தோம் இல்லைங்களா. ஒவ்வொருடைய குணாதிசைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வழிபாடு, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும். இப்ப வந்து அர்ஜுனனுடைய கேள்வி இந்த அத்தியாயத்துல என்னன்னா, இந்த வேதங்களை சொல்லாம அவங்கவுங்க மனக்கற்பனைப்படி அவங்கவுங்க வழிபட்டா அவங்களோட கதி என்னன்னு கேக்குறாரு. ஓகேங்களா. அத வந்து பதில் சொல்ல போறாரு இந்த அத்தியாயத்துல. ஸோ முதல் 2 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுறாங்க. குணங்களின் அடிப்படையில் வகைப்பாடுகள் பத்தி சொல்லி கொடுக்க போறாங்க. 2வது பிரிவு பாத்தீங்கன்னா வாழ்வு முறையின் அம்சங்கள் 3ல இருந்து 22 வரையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குணத்துல இருக்கிறவங்களுடைய உணவு பழக்கம், அவங்க எதை மாதிரி தானம் பண்ணுவாங்க, எதை வந்து நம்புவாங்க, யாரை வழிபடுவாங்க, எந்த விதமான யாகங்களை பண்ணுவாங்க, எது மாதிரி பேசுவாங்க, அவங்களுடைய மனக்கட்டுப்பாடு, நடத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா. அதுல வந்து நம்ம எந்த கேடர்ல இருக்கோன்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கடைசி பகுதியான முடிவு 23ல இருந்து 28 வரையும் பாத்தீங்கன்னா ஓம் தத் சத் என்பதன் பொருள். ஓகேவா. நான் செய்வதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன் எனும் உணர்வு. ஓகேவா. சத்துக்கு அசத்துக்கு என்னென்ன வித்தியாசம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஸோ முதல் பிரிவுக்குள்ள போலாம். அதாவது கொள்கையை பத்தி சொல்றது, அதாவது தத்துவம். ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. माताजी। ओम श्री परमात्मने नमः। अर्जुन उवाच ये शास्त्रविधिम् उत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्तमो रजस्तमः। हरे कृष्ण। ஸோ ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கேள்வி கேட்கிறாரு, யார் ஒருத்தவங்க வந்து தன்னுடைய மனசுப்படி சாஸ்திரங்கள் விதிகளை பின்பற்றாமல் தனதுடைய மனக்கற்பனைகளால் வழிபடுவர்கள் நிலை என்ன, அவர்கள் இருப்பது எந்த குணத்தில் கேட்கிறார். அதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ சாஸ்திர விதி. ஓகே. சாஸ்திரத்தை விதிகளை பின்பற்றாம உத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையா அன்விதக யாஜந்தே, அதாவது வழிபாடுன்றது பொருள், ஸ்ரத்தான நம்பிக்கை. அப்படின்னா என்ன, அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை இருக்கு, அதை வந்து வழிபட்டுட்டு வராங்க. ஆனா என்ன பண்ணாம சாஸ்திர விதிகளை பின்பற்றாம அவங்க இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. தேஷாம் நிஷ்டத தூ கா கிருஷ்ண சத்வம் அகோ ரஜஸ்தமக, அவங்க எந்த குணத்துல சேர்ந்தவங்கப்பா, சத்வமா ரஜசா தமோவான் கிருஷ்ணர் கிட்ட நம்ம அர்ஜுனன் கேட்கிறார். இந்த கேள்வி புரிஞ்சிச்சுங்களா எல்லாருக்கும்? புரிஞ்சுச்சு மாதாஜி. ஓகே. ஸோ
இப்ப பொதுவா நமக்கு வந்து நேத்து பார்த்த அத்தியாயத்துல வந்து 2 விதமான மனிதர்கள் இருக்காங்கன்றத பார்த்தோம். அதாவது தெய்வீக குணங்கள் கொண்டவங்க, அசுர குணங்கள் கொண்டவங்க. இது எதனால, எந்த அடிப்படையில அவங்கள பிரிச்சு வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கவங்க, வேதங்கள் மேல நம்பிக்கை வச்சு வேத விதிமுறைகளை பின்பற்றி வர்றவங்க வந்து தெய்வீக குணங்கள் கொண்டவங்க. இதுக்கு எதிர்மறையானவர்கள், கடவுள் மேல பொறாமை கொண்டு வேதங்களை வந்து ஏத்துக்காம அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அசுரர்கள். காட் இஸ் டெட், தெர் இஸ் நோ காட் அப்படின்ற மாதிரி நேற்று படித்தோம் இல்லைங்களா. அவங்க வேதங்களை பின்பற்றாம அவங்க மனப்ப கற்பனைப்படி விஷயங்களை பண்ணிட்டு வருவாங்க இல்லையா. அவங்களுக்கு பிடிச்ச அவங்க தான் கடவுள் நினைச்சுப்பாங்க. அவங்க வந்து அசுரர்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேட்டகரியை வைக்கிறாரு அர்ஜுனன். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த குணத்துல சேர்ந்தவங்க அப்படின்னு கேக்குறாரு. ஓகேவா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அவங்க வந்து இப்படி வழிபடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி அடைவாங்களான்னு கேள்வி கேட்கிறார். ஏதோ ஒரு தேவரை வழிபடுறாங்க. அதுல வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல காக்கா உட்கார பனைமரம் விழுந்துச்சுன்னு சொல்லுவான் இல்லைங்களா. அதாவது ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வழிபாடு வந்து பண்ணுவான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஆஹ் ஆசீர்வாதம் வந்திருக்கும். அதனால அவனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்திருக்கும். அதை நினைச்சுப்பான், எனக்கு இவங்கதான் வந்து இஷ்ட தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நடந்திருக்கும். ஓகேவா. அவனுடைய கர்மா படி பார்த்தா அந்த சமயம் வந்து அந்த வேலை நடக்கணும்னு இருக்கும். பட் வந்து அது எதார்ச்சியா அந்த பொதுவா பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, காக்கா உட்கார பனைமரம் விழுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது அது மாதிரி நடந்திருக்கானா இல்ல இல்லையா. அவன் என்ன நினைச்சிருப்பான், இதுதான் என்னோட லக்கி காடு, நான் இவங்களதான் வழிபடணும்னு நினைச்சிட்டு அவன் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியிருப்பான். அது பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அப்படி வந்த விஷயங்கள் தான் அதெல்லாம். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்குறாரு அர்ஜுனன். அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாம பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் போட்டா எனக்கு லக்கு, எக்ஸாமுக்கு இந்த பென்ல எழுதுனா எனக்கு நிறைய மார்க் வரும்னு சொல்லிட்டு நம்ம கூட சில நேரத்துல என்ன பண்ணோம், குருட்டாம் போக்குல நம்பிக்கை வச்சிருப்போம். ஆமாவா இல்லையா. யாருக்கும் இல்ல போல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இல்லாத நம்பிக்கைகள். ஓகேவா. சாஸ்திரத்துல இது மாதிரி நம்பிக்கை வைங்கன்னு எங்கேயும் சொல்லல. பட் நம்மளே சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சென்டிமெண்ட் வச்சிருப்போம் இல்லையா. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா எனக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், எனக்கு வந்து நான் சின்ன வயசுல நம்ம கூட இந்த பென்ல எழுதுனா எனக்கு நிறைய மார்க்ஸ் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டுட்டு எடுத்துட்டு போவோம் இல்லையா. அதெல்லாம் வந்து இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கோசம். இது மாதிரி நம்பிக்கை வேதங்களை சொல்லாம வச்சிருக்கவங்களுடைய நிலைமை என்ன. ஓகேவா. அதுக்கு இப்ப வந்து பதில் சொல்றாரு. त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु सत्त्वरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धमयोऽयं पुरुषो यो यच्छ्रुतः स एव सः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணன். இப்ப பகவான் என்ன பதில் சொல்றாரு பாத்தீங்கன்னா, உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப ஓகே த்ரிவித பவதி ஸ்ரத்தா, இந்த 3 குணத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை இருக்கும். அதாவது என்ன, தேகினா ச ஸ்வபாவச்ச, அந்த உடல் பெற்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாத்விக ஹி ரஜசி சைவ தாமசி சேத்தி தாம் ஸ்ருணு. ஓகேவா. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இத பத்தி ஸ்ருணு, இனிமேல் விலாவரியா சொல்றேன் கேளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா. சோ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க, சத்வகுணத்துல இருக்கவங்களுடைய சுபாவத்தை சொல்றாங்க. அதாவது பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கை விருத்தி செய்கிறான். ஓகே. ஏதோ ஒரு விஷயத்து மேல வந்து நம்பிக்கை செய்யறான். அதான் பாருங்க செகண்ட் லைன்ல சொல்றாங்க, ஸ்ரத்தா பவதி பாரதா. ஓகே. ஸ்ரத்தா மயோயாம் புருஷோ யோயத் ஸ்ரத்தா ச ஏவச்ச. ஒரு 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 குறிப்பிட்ட பொருள் மேல நம்பிக்கை வச்சுட்டு ஓகே அதை பின்பற்றிட்டு இருக்கான். ஓகேவா. அது எதன் பேசிஸ்ல பண்றான்னா அவனோட இயற்கை குணத்துக்கு ஏத்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா.
ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதங்கள்ல சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ஆனா அவனுக்கு வந்து சோம்பேறித்தனம் இருக்கும். இதை போய் யாருடா பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து சோம்பேறித்தனத்தால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாம தனக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை வழிபட்டுட்டு பௌதீக விஷயங்களை அடையணும்னு சொல்லிட்டு வழிபடுறவங்க இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. ஓகேவா? கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஒருவர் வேதங்களை பின்பற்றவில்லை என்றால் அவர் சத்வ ரஜோ மற்றும் தமோ குணத்திலான தனது இயற்கை உந்துதலையே பின்பற்றுவர். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வாரத்துல நம்ம என்ன படிச்சுட்டு வந்துருக்கோம், இந்த 3 குணங்களுக்கு அப்பால போகணும் அப்படின்னு சொல்லி படிச்சிடும் இல்லையா? சுத்த சத்வ குண நிலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஒழுங்கா வேதங்களை பின்பற்றலைன்னு அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய குணத்துக்குடைய உந்துதல் ஏத்த மாதிரி அவன் வழிபாடு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? சோ நல்ல விஷயம் என்னவென்றால் ஒருவர் தனது நிலையை கீழ்குணங்களில் இருந்து சத்வகுணத்திற்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஏற்று அவரின் அறிவுரைகளை பின்பற்றுவதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம குணாதிசைகளை நம்மளால மாற்ற முடியாது. அதனால இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட குரு சீர பரம்பரை மூலமா வந்த ஆச்சாரியர்கிட்ட வந்து தஞ்சம் எடுத்துக்கிட்ட நம்ம எந்த குணங்களோட இருந்தாலும், அதுதான் 2வது ஸ்லோகத்துல சொன்னாங்க பாருங்க, அவனது உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப. ஓகேவா? சோ இப்போ இன்கேஸ் அவன் தமஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். ரஜஸ்ல இருந்தானே அவன் எனக்கு பொருளாதார ஆசை வேணும்னு சொல்லிட்டு அதுக்கோசம் ஏதோ ஒரு யாகங்களை பண்ணுவான் இல்லையா? சோ அது மாதிரி நம்ம குணங்கள் ஒவ்வொன்றும் மேலோங்கி இருக்கும் நமக்குள்ள இல்லையா? ஸோ நம்ம குணங்களை எப்படி கடக்கிறதுன்னு அதுக்கு வந்து ஆச்சாரியனுடைய சங்கம் எடுத்துக்கிட்ட நமக்கு என்ன ஆகும், அதன் மூலயமா அந்த 3 குணங்களை கடந்து உண்மையான கடவுளை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? சோ இங்க வந்து ஆச்சாரியர் ஒருத்தர் சங்கத்தினாலதான் அவனுடைய சுபாவம் மாறும். சோ ஆன்மீக குருவோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம அயர்ன் ராட் இரும்பு கம்பியை வந்து நெருப்புல வச்சு பழுக்க வச்சு சுட வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், நெருப்பினுடைய பண்புகள் எல்லாம் எடுத்துக்குது இல்லையா? அது மாதிரி சாது சங்கம், லவ மாத்திர சாது சங்கம் சொல்றோம் பாருங்க, தூய பக்தர்களுடைய சங்கம் வந்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கைக்கு நிறைய மாற்றம் வரும். அதுக்கு உதாரணம் நம்ம பாகவதத்துல இருந்து நம்ம அந்த நாரதர் ஸ்டோரி தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? நாரதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாபத்தால கந்தர்வரா இருந்தவர் வந்து இந்த பூலோகத்துல வராரு இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரியோட மகனா இருக்காரு. வேலைக்காரி மகனா இருந்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆஹ் பிராமணன் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப சாத்துர் மாசத்துல வரும்போது அங்க வந்து 4 வேதாந்திஸ்ட் வர்றாங்க, வேதாந்திகள் வராங்க, அவங்க வீட்டுல ஸ்டே பண்றாங்க. அப்ப அந்த அம்மா அவங்களுக்கு எல்லாம் சேவை பண்ணும். அந்த சேவையில அந்த பையனும் ஹெல்ப் பண்ணுவான். அவங்க சொல்லி கொடுக்குற வேதங்கள் எல்லாம் ரொம்ப கூர்மையா கேட்டிருப்பார். அந்த சின்ன குழந்தையோட சிறப்பு என்னன்னா, சாதாரண குழந்தை மாதிரி அதாவது சேஷ்டை எல்லாம் எதுவும் பண்ணாம அடக்க ஒழுக்கத்தோட விளையாட்டுல ஆர்வம் இல்லாம இருந்துச்சு. ஓகேவா? ஒழுக்கத்தோட அமைதியா இருந்துட்டு இருந்துச்சு. சோ அப்போ வந்து அவங்களுடைய பர்மிஷனோட அவங்களுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டுட்டு வந்தான். அப்ப என்னாச்சு, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பாம்பு கிடைச்சி இறந்துடுறாரு. அப்ப இவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. அந்த வேதாந்திகள் சொன்ன விஷயங்களை வச்சு மனசுல வந்து தியானம் பண்றாரு. அப்ப வந்து கிருஷ்ணரை முகத்துக்கு முகம் பாக்குறாரு. ஓகேவா? சோ இதுதான் வந்து சேஞ்ச் லைஃப்ல வந்து நமக்கு குருவோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். நமக்கு வந்து என்ன தகுதி இருக்கோ என்னவோ தெரியாது நமக்கெல்லாம் எத்தனை ஜென்ம கர்மா இருக்கு, எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு தெரியாது. ஆனா சாதுக்களுடைய சங்கத்தை வச்சுட்டா நம்ம வாழ்க்கை மாறும். ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை மாறும். சோ இப்போ வரக்கூடிய 3ல இருந்து 22 வரையும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த 7 பிரிவுகளை பத்தி பார்க்க போறோம். ஒருத்தருடைய நம்பிக்கை என்ன, அவருடைய வழிபாடு, அவர் என்ன மாதிரி உணவை சாப்பிட போறாரு, என்ன யாகங்களை பண்ண போறாரு, அவருடைய நடத்தை, பேச்சு, மனக்கட்டுப்பாடு, தியானம். ஓகேங்களா? என்ன மாதிரி தானங்களை எங்க பண்ண போறாருன்றத பார்க்கலாம். இந்த 3ல இருந்து 7 வரையும் பாத்தீங்கன்னா அவங்க எதை மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. சோ மாதாஜி இந்த ஸ்லோகம் படிங்க. यजन्ते सात्विका देवान् रक्षांसि राजसाः प्रेतान् भूतगणां शान्ये यजन्ते तामसा जनाः. हरे कृष्ण. சோ யஜந்தா சாத்விகா தேவா, சத்வ குணத்துல இருக்கவன் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களை வழிபடுறான். யக்ஷ ரக்ஷா
யக்ஷ ரக்ஷாமி ராஜச. ஓகே, ரஜோகுணத்துல இருக்கவங்க என்ன பண்றான், அசுரர்களை வழிபடுறான். அதுக்கு அடுத்தது 3வது லைன் பாருங்க, பிரேதான் பூத கணாம்ச, பேய்களும் பூதங்களையும் யாரை வழிபடுறான்னு பாத்தீங்கன்னா யஜந்தே தாமச ஜனக. ஓகேவா, தமோ குணத்துல இருக்கவங்க பூதங்களை பேய்களும் வழிபடுறாங்க. அதாவது நம்ம இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருந்து மேல வாங்க. அதாவது சில பேர் மரத்தையும் வழிபடுவாங்க, சில பேர் பூத பிசாசுகளையும் வழிபடுவாங்க. அதுதான் கீழே காமிச்சிருக்காங்க, சுடுகாட்டுக்கு போயிட்டு வழிபடுறது, மரங்களை வழிபடுறது. அதுக்கு மேல ஒரு பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனே உட்காந்துட்டு இருக்கான், அவனை பார்த்துட்டு சில பேர் போய் விழுந்து உட்கார்றாங்க இல்லையா, விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க இல்லையா. மனுஷன் ஒரு உயர் பதவியில இருந்தா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனையே தான் கடவுளா நினைக்கிறாங்க இல்லையா. அது ஒரு ஹிட்லர் இருந்த சமயத்துல ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சாரு. அந்த வேர்ல்டு வார் நடக்கும்போது அவர் சொல்றாரு ஹிட்லர் தான் கடவுள்ன்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா, இது ரஜோகுணத்துடைய வழிபாட்டு முறை. அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா தேவர்களை வழிபடுறாங்க. மேல பாத்தீங்கன்னா சிவனை வழிபடுறாங்க, பிரம்மாவை வழிபடுறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல இருக்கிற ஆளுங்க இல்லையா. அப்புறம் இந்த பக்கம் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையில சூடம் ஏத்தி தாங்கி வழிபட்டுட்டு இருக்காரு இல்லையா. சோ இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. கடவுள் பாத்தீங்கன்னா பக்தின்றது சந்தோஷமா மனப்பூர்வமா பண்ணணும், பிரீத்தி பூர்வமா பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது தன்னையும் வருத்திக்க கூடாது, தன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் வருத்தப்படுத்தக்கூடாது, அது கூடயே இருக்கக்கூடிய பரமாத்மாவும் வருத்தப்படுவாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, உடலை வருத்தி கொண்டு நம்ம வழிபாட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. சரிப்பா, எதுதான் சிறந்த முறைன்னா ராதாகிருஷ்ணர் வழிபடுறதுதான் சிறந்தது. ஓகேவா, ஒருவனுடைய குணங்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக கூறப்படுகின்றான். ஓகேவா. ஸோ என்ன சொல்லுவாங்க, தேவர்களை வழிபடுறவங்க சத்துவகுணம், அசுரர்களை வழிபடுறவங்க ரஜோகுணம், தமோ குணங்கள் பேய்களை வழிபடுறாங்க. ஸோ நம்ம என்ன நினைவில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திவ்யமான தலத்தில் நிலை பெறுபவர்கள் பரமபுருஷ பகவானை வழிபட முடியும் இல்லையா. நம்ம அந்த 9 ஸ்டேஜஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் சொல்றோம் இல்லைங்களா. அதாவது ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாவா அந்த பிரேம நிலைக்கு நம்ம போகணும். அதுதான் திவ்யமான தலம். ஓகேங்களா, அவங்களால தான் பரமபுருஷ பகவானை அடைய முடியும். சாஸ்திர நாமோ சாஸ்திரத்தில் முழு நம்பிக்கையோ இல்லாதவர்கள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை தவிர மற்றவர்களை வழிபடுவார்கள். ஓகேவா, சாஸ்திர நாணம் இல்லாதவங்களும் முட்டாள்கள் தான் மெத்தவங்களை வழிபடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸோட நம்ம இந்த விஷயங்களை பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியா புரியும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல என்ன நமக்கு டேக் ஹோம் மெசேஜ்னா, நாம் செய்யும் பற்பல தேர்வுகளின் மொத்த விளைவே நம்ம என்ன ஆஃப் பண்றோமோ, நம்ம சாய்ஸஸ் இருக்கு இல்லையா, நம்ம எதை செலக்ட் பண்றோமோ அதனுடைய மொத்தம் தான் நம்ம. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வெவ்வேறு குணங்களின் வாழ்வு முறைகள் அம்சங்கள் இருக்கு இல்லையா. அந்த குணங்கள் தெரியும், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதுக்கு எல்லாம் தாண்டி சுத்த சத்துவ நிலைக்கு போகணும் இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா 3 குடும்பங்கள் இருக்கு இல்லையா. முதல் குடும்பம் எந்த கேட்டகரி சேர்ந்தது, இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எந்த குணத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் குடும்பம்? சூப்பர். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையா. ரெண்டாவது ரஜோகுணம் மாதாஜி, தனித்தனியா இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க, பட் அவங்க பிஸியா இருக்காங்க. அவங்கவுங்க ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு பிஸியா இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அதுக்கு அடுத்தது சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நானா நீயான்னு சொல்லிட்டு. இந்த 3 குணங்களை நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா 3 தம்பிகளை பாக்குறோம். இது யார் யாரு? விபீஷணன், ராவணன், கும்பகர்ணன். இவங்க பாத்தீங்கன்னா 3 பேரும் சகோதரர்கள் தான். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எந்த குணம் மேலோங்கி இருக்குன்னு சொல்றீங்களா யாராவது?
விபீஷணன் கிட்ட பாத்தீங்கன்னா சத்வகுணம் இருக்கு. சத்வகுணம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ராவணன்ட்ட முருகரை வந்து ரஜோகுணம் வழிபடுறார், முழுமுதற் கடவுள் தமோகுணம். தெரிஞ்சிட்டு வழிபடுறார் இல்லையா. சோ அதனாலதான் வந்து அண்ணனுக்கு போயிட்டு பதில் சொல்றார், இது மாதிரி நீங்க பண்ணது தப்பு, சீதா மாதாவை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. சோ அப்போ வந்து என்ன பண்றாரு, விபீஷணன் சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல, நீயும் என்னோட எதிரின்னு நினைக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் தன்னோட வீட்டுல வந்து ராமா ராமான்னு எழுதியிருக்காரு. ஓகேவா. அப்ப வந்து ராவணனுக்கு அவருக்கு சர்வே பண்ணுவாங்க ஊர் வில்லேஜ் எல்லாம். அப்போ வந்து இது மாதிரி உங்களுடைய அண்ணன் வீட்டுல வந்து இப்படி எழுதியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது என்னடா இதுன்னு அப்படின்னு கேட்பேன். இல்ல இல்ல, ரா அண்ணன் ராவணன், மா அண்ணன் மண்டோதரி, உங்க பேரை தான் எழுதி வச்சுக்க, உங்க பேரையும் அன்னி பெரியோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேவா. சோ அவர் வந்து தவறான தம்பியோட உடன் பிறந்த சகோதரர்களோட இருந்தா கூட அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ராமரை வந்து மனசுல வச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஓகேவா. அதுக்கு இவர் வந்து எப்படி இருந்தாரு, ரஜோகுணம். அவர் என்ன பண்ணாரு, சிவனுடைய சிறந்த பக்தன், கடும் தவம் புரிஞ்சு தவெல்லாம் பெற்று ஆத்ம லிங்கத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தார். அவரும் சிறந்தவர் தான். பட் அவர்கிட்ட என்ன ஒரே ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சுன்னா பெண் மேல இச்சை இல்லையா. அதனாலதான் அவர் வந்து சீர்கெட்டு போனார் இல்லையா. அதுக்கு அடுத்து மூன்றாவதா இருக்கிறது வந்து யாரு, கும்பகர்ணன். அவரோட தப்பு என்ன, 6 மாசம் நல்லா தூங்குவாரு, 6 மாசம் சாப்பிடுவாரு. சோ நமக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு பிரபுபாதா, மினிமம் 6 மணி நேரம் தூங்குனா போதும்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வாழ்க்கையுடைய பாதி நாள் தூங்கிட்டு இருக்கான், பாதி நாள் சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எதுவுமே ஆன்மீகத்துக்கு உதவுமா பாத்தீங்கன்னா உதவாது. சோ இவனுக்கு உடல் இருந்து என்ன பிரயோஜனம், பலம் இருந்து என்ன பிரயோஜனம். சோ இவன் வந்து தமோ குணத்துல சேர்ந்தவன். சோ ஒரே குடும்பத்துல 3 விதமான சகோதரர்கள் இருக்காங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்க. ஓகேவா. சோ இதுல இந்த சத்துவகுணத்துல இந்த விபீஷணன் என்ன ஆனாரு, அரசனான ஆனார் இல்லையா. ராமர் கிட்ட வந்து தஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, அந்த சிம்மாசன ராவணனை கொன்னுட்டு அதை வந்து அவர் போய் உட்காந்துக்கலாம் அந்த அரியணையில, இவரை வந்து அரசனாக்குனார் இல்லையா. அதே மாதிரி ராவணனுக்கு ரஜோகுணத்தால பேராசையோட இருந்ததுனால, காம குரோதம் எல்லாம் இருந்ததுனால, நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, காம குரோத கோபம் இந்த மூன்றுமே நரகத்துக்கு கூட்டிட்டு போற வழி. அதனால அவர் என்ன ஆனாரு, வீழ்ச்சி அடைந்தார். கும்பகர்ணன் என்ன ஆனாரு, அவர் அந்த வந்து அண்ணன் வந்து கரெக்ட் பண்றாரா தப்பு பண்றாரா அதெல்லாம் கேட்கல, சண்டை போடணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரு, கிளம்பி வந்துட்டாரு இல்லையா. தூக்கத்தை எழுப்பி சாப்பாடு கொடுத்தோடனே சாப்பிட்டுட்டு மந்த புத்தினால பைத்தியக்காரத்தனத்தால இருட்டுல இருக்கிறதுனால அவரு என்ன ஆனாரு, சண்டை போட்டாரு. யாரை எதிர்த்து, முழுமுதற் கடவுளை ராம அவதாரத்துல வந்து அவரை எதிர்த்து சண்டை போடுறாரு. அவரும் வந்து என்ன ஆனார், வீழ்ச்சி அடைந்தார். சோ இதுதான் இந்த 3 குணங்களுடைய முடிவு. ஓகே, சுபாவம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அடுத்த ஸ்லோகம் படிங்க. Yes, Mataji. अशास्त्रविदितं घोरं तप्यन्ते योतपो जनाः दम्भाहङ्कारसंयुक्ताः कामरागबलान्विताः कष्यन्त शरीरस्थं भूतग्रामम् अचेतसः मां चैवान्त शरीरस्थं तान् विद्या आसुर निश्चयान्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 5வது ஸ்லோகத்தை பாருங்க. அசாஸ்திர விஹிதாம், அசாஸ்திரன விதிகளை பின்பற்றாம, சாஸ்திரனா விதிகள் இல்லவா, அசாஸ்திர விதிகளை சொல்லியிருக்க விஷயங்களை பின்பற்றாம கோரம் தபயந்தே தபோஜனக, கோரம் கொடுமையான விஷயங்களா பண்றாங்க, தபயந்தே தபோ ஜானக. அதாவது நம்ம நேத்தும் பார்த்தோம் இந்த உதாரணத்தை, அந்த ஜடபரதரை வந்து அந்த காட்டு ஆதிவாசிகள்லாம் என்ன பண்றாங்க, பிடிச்சிட்டு போயிட்டு அவனை வந்து நரபலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நான் ஒரு நரபலி கொடுத்தா எனக்கு நிறைய செல்வம் வரும், நான் பண்றதெல்லாம் வந்து அபிவிருத்தி ஆகுன்றத அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, வைஷ்ணவிக்கு போயிட்டு, காளி வந்து யாரு, ஒரு வைஷ்ணவி, அவங்களும் வந்து ஒரு கிருஷ்ண பக்தை தான். துர்கா தேவியை படைச்சது யாரு, பகவான் தான் இல்லையா. சோ அவங்க முன்னாடி ஒரு கிருஷ்ண பக்தனை போயிட்டு பலி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்களே எல்லாரும் அழிச்சிட்டாங்க இல்லையா. சோ நம்ம கோரமான செயல்களை பண்ணிட்டு இருக்கோம். யார் எந்த வேதங்கள்ல சொல்லியிருக்கு இந்த மாதிரி பலி கடா கொடுத்தீன்னா உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லிட்டு இல்லையா. சோ அது வந்து கோரம் தப்பியந்தே ஏ தபோஜனகன்னு சொல்றாங்க. தம்ப அகங்கார சம்யுக்த காமராஜ பலா அன்விதக. சோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அகங்காரத்தோடனும் தற்பெருமையுடனும் பண்ண இதெல்லாம் வந்து கடவுள் ஏத்துக்கிறது இல்ல. ஓகே,
கடுமையான தவங்களையும் தற்பெருமையுடன் அகங்காரத்துடன் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்திருக்கும் பரமாத்மாவை துன்புறுத்துகின்றனர். ஓகேவா? சோ அதான் அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க. கர்ஷயந்தக சரீர ஸ்தம் பூத கிராமம் அச்சேதசக. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மா பரமாத்மாவையே. கஷ்யந்தகன்னா என்ன? கஷ்டப்படுறது. சரீரஸ்தம் இந்த ஆத்மா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் கஷ்டப்படுத்துறாங்க. ஓகேவா? சோ இப்படி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை தவறான வழியில நடத்திக்கிறாங்க. மாம் சைவந்தக சரீரஸ்தம் தான் விதி ஆசுர நிச்சயா. ஸோ இதனால அவங்க கிட்ட என்ன பாவம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசுர பாவம் தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், என்ன இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்யகசிப்பு. கடுமையான தவம் புரியுறா. பாதி உடம்பு வந்து செல்லு சாப்பிட்டுடுது, பாதி உடம்பு நல்லா இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றாரு, இந்த விரதத்தை எதுக்கோசம் இருக்கிறாரு, தான் இறக்கக்கூடாதுன்னு கேட்கிறாரு இல்லையா? கடுதவம் பண்றாரு. பிரம்மா வந்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா? சோ இருந்தாலும் அவருக்கு வந்து எதனால அழிவு வருது? நரசிம்ம அவதாரம் எடுத்து பகவான் வந்து அவரை வந்து கொல்றாரு இல்லையா? சோ அழிவுன்றது எல்லாருக்கும் இருக்கு. இது மாதிரி உடல் வருத்தி தவங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு பகவான் சொல்லவே இல்லை. ஓகேவா? அதாவது சில பேர் என்ன இப்ப கேள்வி கேட்கலாம், என்னப்பா ஏகாதசி அன்னைக்கு வந்து விரதம் இருன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அந்த ஏகாதசி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் சயின்டிபிக் ரீசனும் அதுக்கு இருக்கு. எத்தனை நாள் அந்த மிஷின் ஓடும் இல்லையா? அந்த மிஷினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் தானே? அதனாலதான் அந்த ஃபாஸ்டிங்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உடலுக்கு வந்து நன்மை கிடைக்குது. ஓகே, அது ஆயுர்வேதத்திலயும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டைமை வந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? பகவானுக்கு கொடுக்குறோம். உடலுடைய தேவைகளை சுருக்கிட்டு பகவானுக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ வந்து அங்க என்ன ஆகுது, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம். கடவுளுக்கோசம் சில விஷயங்களை அர்ப்பணிக்கும் போது கடவுளுக்கு பிரியமான நாள்ல வந்து நிறைய நாம ஜபம் பண்ணும்போது நமக்கு வந்து சமைக்கிறது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம பண்ண நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும், பக்தி கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த சொல்றாங்க. அதே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் சில பேர் எல்லாம் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம். அதே உண்ணாவிரதம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏகாதசி திதி கிருஷ்ணருக்கு பிடித்தமான நாள்ல வந்து உபாசம் இருக்குது. அது நல்லது. ஆன்மீக பாதையில வந்து முன்னேறுவாங்க. அதே இந்த அரசியல்வாதிகள் சில ஃபேக்டரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருப்பாங்க. அது வந்து வேதங்கள்ல வந்து அனுமதிக்கவில்லை. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, சோ இவன் பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பெரிய மலையை தூக்குறான். சில பேர் வந்து வேல் குத்திப்பாங்க. இவன் பாருங்களேன் தலை கீழே வந்து மண்ணில் புதைஞ்சிட்டு நிக்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் பிரார்த்தனைகள் பண்ணணும் சொல்லிட்டு எந்த இடத்துலயும் வந்து சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தானா ஒரு வேதங்களை உருவாக்கிக்கிறாங்க. வேதங்கள்ல சொல்லியிருக்க விஷயங்களை பண்ணாம தான் இஷ்டப்படி தனக்கு சௌகரியமான விஷயங்களை செய்யறாங்க. ஓகேவா? சோ இந்த அசுர குணங்கள் கொண்டவங்களுடைய எண்ணம் மனோபாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் அவங்க செய்யறாங்க. ஓகே, சோ தற்பெருமையும் அகங்காரத்துடன் செய்யறாங்க. அதனுடைய விளைவு பாத்தீங்கன்னா முட்டாள்தனத்துடன் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் துன்புறுத்துறாங்க. அதை வந்து கடவுள் அனுமதிக்கல. ஓகே, சோ பிறப்பு என்னும் சுழற்சியில் நித்தியமாக உழுவதுதான் அசுரத்தன்மையுடைய நபருக்கு ஒரே கதி. அவங்க பண்றதுனால மறுபடியும் என்ன பண்றாங்க, செயல்களின் பற்றுதல் காமம் இருக்குன்னு படிச்சோம் பாருங்க. இந்த இடத்துல காமம் மற்றும் பற்றுதல் எனக்கு இது கிடைக்கணும்ன்றதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க, அந்த உந்துதலோட அவங்க வந்து பண்ணுவாங்க. சோ அந்த கர்ம பந்தம் இருக்கு இல்லையா, அதனால மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வேத அறிவின் பாதையில் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக குருவினால் உபதேசிக்கப்படும் அளவிற்கு அவர்கள் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றால் அந்த பந்தத்தில் இருந்து விடுபட்டு இறுதியில் பரம இலக்கை அடைய முடியும். ஆனா இவ்வளோ அளவுக்கு மோசமா இருந்தா கூட எப்படி வந்து ஆன்மீக குருவோட சம்பந்தம் வந்துச்சுன்னா அதுல இருந்து விடுதலை அடைய முடியும், பரம இலக்கை போய் சேர முடியும்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரால விடுதலை ஒருத்தருக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக குரு மூலியம்தான். ஓகேவா? இதுக்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மிருகாரி தானே, ஹரே கிருஷ்ணா. இந்த ஒரு அசுரன் இருப்பான் இல்லையா, சாரி வேடன் ஒருத்தன் மிருகாரி. அவர் என்ன பண்ணிட்டு பாரு, அந்த விலங்குகள் எல்லாம் பாதி கொன்னு பாதி உயிரோட
குத்தும் கொலை உயிருமா வச்சிருப்பாரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா நாரதருடைய சங்கத்தால அவர் வந்து மாறினார். அது மாதிரி குருன்றவர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. आहारस्वपि सर्वस्य त्रिविधो भवति प्रियः यज्ञस्तपस्तथा दानं तेषां भेदम् इमं शृणु. हरे कृष्ण. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆகாரஸ்த, ஆகாரம்னா என்ன, உணவு இல்லையா, ஆகாரஸ்து அப்படி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியக. ஓகே, நம்ம ஒவ்வொருவரும் விரும்பும் உணவிலும் கூட ஜட இயற்கையின் முக்குணங்கள் ஏற்ப 3 வகை உண்டு. ஸோ இனி வரக்கூடிய ஸ்லோகங்களை வந்து இந்த உணவு பேசிஸ்ல 3 பேர் இருக்காங்க. என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆகார, அப்புறம் வந்து 3வது லைன் பாருங்க, யக்ன தபஸ் ததா தானம் தேஷாம் பேதாம் இமாம் ஸ்ருணு. ஸோ என்ன மாதிரி உணவு, என்ன மாதிரி யக்னங்கள் பண்றாங்க, தபச பண்றாங்க, தானம் பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம வாழ்க்கையில எதை தேர்ந்தெடுக்கிறோன்றத வந்து நம்ம குணத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறோம். நல்ல விஷயம் இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா, எந்த குணத்துடன் சங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறோமோ அதில் கட்டுப்படுகிறோம். ஆகையால் நமக்கு உயர்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? நமக்கு சாய்ஸஸ் அண்ட் சான்சஸ் இங்க கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லையா, ஆப்ஷன் நம்மளோடது இல்லையா, அந்த பொறுப்பை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம செய்யணும். ஓகே, ஸோ இப்போ உணவுகளை பத்தி பார்க்க போறோம். ஓகே, உணவுல கூட குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாதாஜி அடுத்த ஸ்லோகம் படிங்க, 8, 10. सत्तबलारोग्य सुखप्रीति विवर्धनाः रस्य स्निग्धा स्थिरा हृद्या आहारा सात्विक प्रियाः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆயு சத்வ பல ஆரோக்கிய. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சத்வ குணத்தில் இருக்கவங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சாப்பாடு சாப்பிட்றதுனால ஆயு சத்வ பல ஆரோக்கிய, ஆயுசு வந்து ஜாஸ்தி ஆகும், சத்வ குணத்தில் இருப்பாங்க, பலம் நிறைய கிடைக்கும், ஆரோக்கியம் திட ஆரோக்கியத்தோட வாழ்வாங்க, சுக சந்தோஷமா இருப்பாங்க, பிரீத்தி திருப்தியோட இருப்பாங்க, விவர்தனக விவர்த்தனைனா ஆயுட்காலம் வந்து விவர்தனக விருத்தி ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதுனால வரக்கூடிய பலன்கள். ஓகேவா? சரி, இப்ப அந்த உணவோட குணாதிசைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா ரசாயக ஸ்னிக்தக, ரசம் உள்ளதாகவும் இருக்கும், கொழுப்பு சக்தி நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ரசாயக ஸ்னிக்தக ஸ்தீர. ஓகேவா? ஸ்திர. ஓகே, ஸ்திர ஹிருதயத்துக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய உணவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்படியாப்பட்ட இருக்க உணவை வந்து சாத்விக உணவுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கு வந்து யாருக்கு பிரியமா இருக்கும் இந்த சாப்பாடை, அவங்கள வந்து சாத்விக பிரியகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க சத்வகுணத்தை பத்தி சொல்றாங்க. அவங்க என்ன மாதிரி உணவை சாப்பிட்றாங்க, நிறைவானதும் சாறு உள்ளதும் மகிழ்விக்கக்கூடிய உணவை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டாவே நம்ம இப்பெல்லாம் அந்த மேங்கோ சீசன்ல அந்த மாம்பழம், நல்ல கனிந்த மாம்பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் சிலதெல்லாம் தேன் போல சுவையா இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு ஆஹா சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நெடிய வாழ்நாட்களை கொடுக்குது, அவரையும் தூய்மையாகவும் வச்சுக்குது, பலம் பொருந்தி இருக்கிறதுனால நோய் வராதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்துடைய உணவுகளை பார்க்க போறோம். ஸோ இந்த 3 உணவுகளுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒன்று இருக்குன்னா, ஆமா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைவ உணவு. சைவர்கள் சொல்றதுங்களா, வெஜிடேரியன் ஃபுட்டானா சைவர்கள். இதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை சாப்பிட்டுட்டு வர்றவங்க வந்து பிரசாதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நாம் உண்ணும் உணவே நம்மை உண்டாக்குகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் தெரியுது. ஒருத்தவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கு, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, காய்கறிகள் சாப்பிட்றாங்க. இன்னொரு உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க, இந்த பர்கர் பிஸா எல்லாம் வந்து ஃப்ரைட் அண்ட் ஸ்டோர்ட் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால அவங்க குண்டா இருக்காங்க. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட உடம்பாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், பிரசாதர்களா இருக்கணும். பரமபுருஷன் பகவானுடைய மிச்சத்தை சாப்பிடணும், அதுதான் வந்து பிரசாதம் இல்லையா. அது வந்து குணங்களுக்கு அப்பாற்பட்டது, ஏன்னா பகவான் வந்து நிர்குணா இல்லையா. அப்ப வந்து அந்த சுத்த சத்துவ குணத்துல இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் யாரு, சைவர்கள் அல்ல, நம்ம எல்லாரும் வந்து பிரசாதர்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. अमलवनाकृष्ण तीक्ष्ण रुक्ष विदाहिनः आहारारब्धसश्रेष्ठ दुःख शोकामय प्रदाः. हरे कृष्ण. यातयामं गतरसं भूति पर्युषितं च यत् उच्छिष्टम् अपि च मेध्यं भोजनं तामस प्रियं. हरे कृष्ण. ஸோ இப்போ வந்து ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 9வதுல வந்து ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து சொல்றாங்க. ஓகே, அது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்வ அமல லவனாதி உஷ்ண தீக்ஷ்ண ருக்ஷ விதாகினக. அதாவது எப்படி இருக்கும் அவங்களுடைய உணவு கசப்பு. ஓகேவா, கட்வ அமல புளிப்பு, லவண உப்பா இருக்கும், அதி உஷ்ண ரொம்ப நம்ம உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதி உஷ்ண சூடா இருக்கும், ரொம்ப ரொம்ப சூடா இருப்பாங்க. தீக்ஷ்ணவ அது வந்து பஞ்சன்ட்னு சொல்றாங்க, தீக்ஷ்ண. ஓகேவா, அந்த மாதிரி உணவை சாப்பிட்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையா இருக்கும். ருக்ஷானா ட்ரைன்னு சொல்றாங்க. விதானேக அப்புறம் எரியக்கூடியது. ரொம்ப ரொம்ப சூடா சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் ரொம்ப சூடா டீ அண்ட் காஃபி கொடுப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜஸ்ரேஷ்டோ. ஸோ இது மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், துக்கேஷு காம பிரதாயக, அவங்களுக்கு என்ன இருக்கும், துன்பமும் சோகமும் நோயும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு உதாரணத்துக்கு இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க, இந்த பிக்சர்ல சூடா காரமா இருக்கிற பொருளை சாப்பிட்டா என்ன ஆகும், வயிற்றுக்கு அல்சர் தான் வரும். நாள்பட அந்த அல்சர் ட்ரீட் பண்ணாம இருந்தா அது வந்து கேன்சராகவும் மாறும் இல்லையா. ஸோ ரஜோகுணத்துல இருக்கவங்க சாப்பிட்ற உணவு வந்து கசப்பானது, புளிப்பு, உப்பு நிறைந்தது, சூடானது, காரமானது, உலர்ந்தது, எரிகின்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்றவங்க. அதனால உடலுக்கு கேடுதான் வரும்ன்றத தெரிஞ்சுக்கணும். தமோ குணத்துல இருக்கவங்கள உணவு எப்படின்னு பாத்தீங்கன்னா யாதையாமம் கதரசம். ஓகேவா, எப்பவுமே வந்து வேதங்களை என்ன சொல்லிருக்குன்னா சமைச்சு 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய வாழ்நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போறோம் ஆல்மோஸ்ட் இல்லையா, எல்லாரும் லஞ்ச் பேக் கட்டிட்டு தான் போறோம் இல்லையா, அது வந்து பாசிபிள் இல்லை. ஓகேவா, ஸோ உண்பதற்கு ஆனா அதே வந்து பிரசாதத்தை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, பிரசாதத்தை அப்படி வச்சு சாப்பிடலாம். உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய ஊசி போன எச்சில் பட்ட தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. ஓகேவா, அதுதான் சொல்றாங்க, யதாயாமம் கதாரசம் பூதி பரியுஷிதம் சாயத் உச்சிஷ்டம் அபி சாமேத்தியம் போஜனம் தமச பிரியக. ஸோ சுவையற்றது, பழையது, ஊசி போனது, எச்சில் பட்ட உணவெல்லாம் தமோ குணத்தில் இருக்கவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஓகே, சத்துவ குணத்துல இருக்கிறது, ரஜோகுணத்துல வந்து கசப்பு, சூடு அது இருக்கும், அதனால துன்பம் சோகம் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுட்காலம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஆயுட்காலம் அதிகரிக்கும். இங்க வந்து குறையும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல பாத்தீங்கன்னா ஊசி போனது, தீண்டத்தகாத பொருட்களை வந்து சாப்பிடுறது இல்லையா. ஸோ மாம்ச பொருட்களை சில பேர் சாப்பிடுவாங்களா, அதை வந்து தீண்டத்தகாததுன்னு சொல்றாங்க. அதனால என்ன வரும், தொற்று நோய், அற்பாயில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம பிரசாதர்கள். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உணவு பத்தி பார்த்தோம். இப்போ யாகங்கள் பார்க்க போறோம். 3 குணத்துல இருக்கவங்க என்ன மாதிரி யாகங்கள் பண்ண போறாங்கன்னு. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனு. சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர விதிகள் படி கடமைக்காக தன்னுடைய செயல்களை செய்வாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. ரஜோகுணத்துல இருக்கவங்க பௌதிக லாபத்துக்கோசம் தான் அவங்க தற்பெருமைக்கோசம் சில யக்னங்கள் இது பண்ணுவாங்க. தமோ குணத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரஜோகுணம். ஓகேவா, சாரி நான் என்ன சொன்னேன்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ரஜோகுணத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா பௌதிக லாபத்திற்காகவும் தற்பெருமைக்காகவும் சில யக்னங்களை செய்வான். ஆனா தமோ குணவன் பாத்தீங்கன்னா இது எதையுமே கேட்டகரியில ஃபிட் ஆக மாட்டான். சாஸ்திரத்தை பின்பற்ற மாட்டான், பிரசாதத்தை விநியோகம் பண்ண மாட்டான், வேத மந்திர பாராயணம் பண்ண மாட்டான், பூஜாரிகளுக்கு தட்சிணை கொடுக்க மாட்டான், நம்பிக்கை இல்லாம செய்வான். இதே வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தமோ குணத்துல இருக்க. ஆனா நம்ம எது வந்து சிறந்தது, இந்த 3 விஷயத்துல எது சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜப யக்னோஸ்மின்னு சொல்லியிருக்காரு பகவான் கிருஷ்ணர் இல்லையா. சோ நான் ஜபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே, ஸோ அதனால சிறந்தது என்ன, சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துட்டு போனா மகா மந்திரத்தை பண்றதுதான் வந்து சிறந்தது.
ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 யுகத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது சத்தியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயுட்காலம் வந்து லட்சக்கணக்குல இருந்துச்சு. அதனால அவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தவம் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஓகேவா? அதே வந்து திரேதா யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா 10,000 கணக்கான வருஷங்கள் இருந்துச்சு அவங்களுக்கு வாழ்நாட்கள். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, யக்னங்கள் பண்ணிட்டு தனக்கு என்ன வேணுமோ வாங்கினாங்க. ஈவன் தசரதுக்கு கூட அப்படிதான் யக்னம் வளர்த்து பாயசம் வாங்கி ராமர் வந்து அவதரிச்சாருன்றதை பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து துவாபர யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இருந்தார் இல்லையா? அந்த சமயத்துல பிரம்மாண்டமான கோயில்களை வழிபட்டு ஆராதனை பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? அதுக்கோசம் கடவுள் என்ன பண்ணாரு, மகாமந்திரத்தை கொடுத்தார். ஏன்னா நமக்கு வந்து என்ன இருக்கு, மந்த சுமந்த மதையோ மந்த பாக்கியோன்னு சொல்லணும் இல்லைங்களா? மந்தமான புத்தி இருக்கு. அதனால என்ன பண்றாரு, சரி நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. வேதங்களை படிக்க முடியாது, கோயிலுக்கு போயிட்டு கூட நம்ம ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ்ல கோயில் வழிபாடு பண்ணாம இருந்தோம். ஞாபகம் இருக்கா? எப்போன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்தோம் எல்லாரும். ஹரே கிருஷ்ணா. கரோனா டைம் மீட்டிங்ல மாதாஜி, கரோனா டைம் மாதாஜி. அந்த டைம்ல நம்ம வீட்டை ஹவுஸ் அரெஸ்டா இருந்தோம் இல்லையா? ஸோ அதனால ஒரு ஸ்டேஜ் நம்மளால கோயிலுக்கும் போக முடியல. அப்படி இருந்தும் சூழ்நிலை வரும் போல அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணாரு, நீங்கெல்லாம் வீட்லயே இருந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கிற இடத்துல இருந்துட்டு நாமஸ்மரணம் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அதுதான் இந்த கலியுக தர்மம். ஓகே, ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை பண்ணாங்க. ஸோ நம்ம இருக்கிறதுல வந்து மகாமந்திரம் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்மளுடைய உயிர் நாடியே ஆக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. अपलाकांक्षभिर्यज्ञो विदितिष्ठो य इच्छ्यते द्रष्टव्यम् एवेति मनः समादाय स सात्विकः. हरे कृष्ण. ஸோ சாஸ்திர விதிகளின்படி கடமை நிறைவேற்றுவதற்கான பலனை எதிர்பார்க்காத நபர்கள் செய்யப்படும் யாகம் சத்வகுணத்தை சேர்ந்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்வாங்க. ஓகேவா? अभिसन्धायतु फलम् दम्भार्थम् अपि चैव यत् इच्छते भरत श्रेष्ठम् तं यज्ञं विद्धि राजसम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரஜோகுணத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தற்பெருமைக்கோசமும் நான் வந்து லாபம் அடையணுன்றதுக்கோசம் அவன் என்ன பண்ணுவான், சில யக்னங்களை பண்ணுவான் இல்லையா? ஸோ இப்ப எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு இல்லையா? பெரிய கட் அவுட் பண்ணிட்டு இப்ப எல்லாம் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கோசம் பண்ணணும், நம்ம திருப்தியோட சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கோசம் தான் பக்தி இல்லையா? அதை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களுக்கோசம் நம்ம பக்தி பண்ண தேவையில்லை இல்லையா? ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட். विधिहीनम् असृष्टानं मन्त्रहीनम् अदक्षिणम् श्रद्धा विरहितं यज्ञं तामसं परिचक्षते. हरे कृष्ण. ஸோ சாஸ்திர விதிகளை மதிக்காமல், ஓகே, பிரசாதம் விநியோகிக்காமல், வேத மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணாமல், புரோகிதர்களை தட்சணையின்றி நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை சேர்ந்ததாகும். ஓகேவா? இதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படியாப்பட்டது வந்து தமோகுணம். ஸோ இங்க வந்து எது சிறந்தது, இந்த 3 குணத்துல எது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நமக்கு சொல்லியிருக்கார். சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அகைத்துக்கி அப்ரதிஹதா யாத்மா சுப்ரசீததி. அதாவது நம்ம எப்படி பண்ணணும்னா பக்தி அன்மோட்டிவேட்டட் அன்இன்டரப்டட் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும். அதுதான் வந்து உண்மையான பக்தி இல்லையா? இப்போ வந்து நடத்தை, பேச்சு, மனம், இந்த 3 விஷயங்களை பார்க்க போறோம். சத்துவகுணத்துல இருக்கவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரியாதையோட இருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க, கடமையை செய்வாங்க. ஓகேவா? ரஜோகுணத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னல நோக்கங்களுடன் செல்ஃபிஷா இருப்பாங்க. மரியாதை, ஜட புகழ்ச்சிக்கான விருப்பம் அவங்க கையில இருக்கும். இது வந்து ரஜோகுணத்துல. தமோ குணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களை அழிப்பதற்கோசம் சில சக்திகள் வேணும்னு நினைப்பாங்க. இவங்க எப்படின்னா மற்றவனுக்கு ஒரு கண்ணு போனா கூட பரவாயில்ல, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு நினைக்கிறவங்க.
மற்றவர்களை அழிப்பதில் வந்து குறியா இருப்பாங்க. ஓகே, அதுல அவங்க தன்னை கஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஸோ சில பேர் ஒன்றும் பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து மிரட்டி மிரட்டியே தன்னை வந்து தன்னுடைய வாழ்க்கையை நீடிச்சுப்பாங்க இல்லையா. அச்சுறுத்தலுக்காக தன்னை சித்திரவதை செய்து கொள்வதோ மற்றவர்களை நம் வழிக்கு வர வைப்பதற்காக அவர்களை சித்திரவதை செய்வதோ இரண்டுமே மனித வாழ்வுக்கு பாதகமானவை. ஓகேவா, நம்ம சொல்ற பேச்சு கேட்கணும், நம்ம இஷ்டப்படி இருக்கணும். சில பேர் இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தில் இருக்கவங்க வந்து சத்தியம் தான் பேசுவாங்க. ஓகே, அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்விக்கக்கூடியதா இருக்கும், எல்லாருக்கும் நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கும் அவங்களுடைய பேச்சு. ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்படுத்துவாங்க இல்லையா, வதந்தி சுயநல நோக்கத்துடன் இருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது தமோ குணத்தில் இருக்கவங்க வந்து பொய் தூண்டுவது தீங்கு இழைக்கக்கூடிய பேச்சுகளை பேசுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம வந்து யோசிக்கணும். சப்தத்தை பேத பிரித்தறியும் இந்த உந்தியை கையாளுங்கள். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்வி நம்ம போட்டுக்கணும். இது நிஜமா, இது நான் சந்தோஷம் கொடுக்குமா, இது என் நன்மை அளிக்குமான்னு சொல்லிட்டு இல்லையா. மனதில் 3 குணங்கள் இருக்கு. சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய மனசு எப்பவுமே திருப்தியுற்று போதும் என்ற மனப்பான்மையோடு இருக்கும். ரஜோகுணம் வந்து திருப்தி இல்லாம ஏக்கத்தோட இருக்கும், கலக்கத்தோட இருக்கக்கூடிய மனசு வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். ரஜோகுணம் வந்து திருப்தியற்று ஏக்கத்தோடு இருக்கும், மயக்கத்தோடு இருக்கிறது வந்து தமோகுணம். மனதை கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவதே மிகவும் சுலபமானது, ஆனந்தம் மிக்கது மற்றும் மிக உயர்ந்ததுமான அனுபவமாகும். அது மிகவும் கவர்ச்சியானவரிடம் இயற்கையாக தோன்றும் சமாதியாகும். ஸோ எது வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மனசை வந்து கிருஷ்ணர் மேலே வைக்கிறது இல்லையா. ஏன்னா அதுக்கிட்ட அவர் கீழே வைக்கிறதுனால நமக்கு என்றைக்குமே துக்கம் வரப்போதில்லை. நம்ம துன்பமும் துக்கமும் வேணும்னா கலைந்து போகும். ஏன்னா அவர் வந்து நிர்குணா இல்லையா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகணமானவர் இல்லையா. அவர் வந்து பெறப்பட்டவர் அதோக்ஷஜா இல்லவா. ஸோ அவர் வந்து பக்த வக்ஷலா இல்லையா. அதனால அவர்கிட்ட வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், உன்னத உயர்வு தான் ஏற்படும். हरे कृष्णा. देवद्विजय कुरु प्राज्ञ पूजनं शौचम् आर्जवम् ब्रह्मचर्यम् अहिंसा च शारीरं तप उच्यते. हरे कृष्ण. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா உடல் மனசு வாக்களவில் என்னென்ன மாதிரி தவங்கள் பண்ணலான்றத சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தேவ த்விஜ குரு பிரஜன்ன பூஜானம் சௌச்சம் ஆர்ஜவம். ஸோ பிரம்மச்சாரியம் அஹிம்சச்ச சரீரம் தபா உச்சதே. ஸோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இது மாதிரி இருக்குதுதான் வந்து சிறந்தது. எது மாதிரி, அதாவது இந்த உடலை வச்சுட்டு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். யார் யாருக்கு, தேவ, அதாவது இங்க தேவ அப்படின்னு யாரை குறிக்குதுன்னா முழுமுதற் கடவுளை. அப்புறம் குருக்களுக்கு வணக்கம் தெரிவிக்கணும். அப்புறம் த்விஜய் சொல்லியிருக்காங்க, அதாவது பிராமணர்களுக்கு. பிரஜக்ன பூஜனம், பெரியவங்களுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு ஓகேவா, அவங்களுக்கெல்லாம் நம்ம நமஸ்காரம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, சௌச்சம். அப்புறம் சௌச்சம்னா தூய்மையா இருக்கிறது ஓகேவா, சௌச்சம். அதுக்கு ஆர்ஜவம், ஒரு எளிமையோட இருக்குது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் ஓகேவா. அதாவது ஒருத்தருக்கு வந்து 25 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும்னா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அதுக்கு பிறகு வந்து அங்கீகரிக்கப்பட்ட மூலமா கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா. இந்த பண்பு இருக்கணும். அதுக்கு அடுத்தது அஹிம்சை, யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது. இப்படியாப்பட்ட இருக்கிற உடம்பு வந்து உத்தமமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த குணத்தை சேர்ந்தது, சத்துவ குணத்தை சேர்ந்தது. ஓகேவா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது எல்லாமே சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு. ஓகேவா மாதாஜி. Yes, Mataji. अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्याय व्यसनं चैव वाङ्मयं तप उच्यते. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. இவங்க வந்து எதை வந்து பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கால நேரங்களையும் உண்மையை பேசுவாங்க,
எல்லாருக்கும் இனிமையான விஷயத்த பேசுவாங்க, நன்மை அளிக்கக்கூடிய விஷயத்த பேசுவாங்க, யாரோட மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்றத அவங்க குறிப்பா இருப்பாங்க. இதெல்லாம் வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்கள். இப்ப உடலின் தவங்கள் பார்த்தோம், இப்ப வந்து வாக்கின் தவங்கள். ஓகேவா? அதாவது நம்ம அதிர்ந்து கூட ஒருத்தர் ஆத்மாவை வந்து நோகடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் வந்து யுதிஷ்ட மகாராஜா. அவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா கால சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தர்மத்தை பின்பற்றினார். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. அதாவது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்ஸ். அவர் வந்து திருதராஷ்டிரர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு பாராபட்சம் இருந்துச்சு இல்லையா? கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த 100 பசங்களும் இறந்துட்டு போன பிறகு இவர் தான் வச்சு காப்பாத்தினார் இல்லையா? சோ அப்ப வந்து எதுவுமே பேசல அவரு இல்லையா? சோ அந்த உடல் மனசு எல்லா தவங்களையும் பின்பற்றினவர் யுதிஷ்ட மகாராஜா. ஓகே மாதாஜி. Yes, Mataji. Mana prasada samyaktam maunam atma vinigrahah bhava samshudir ityetat tapo manasam uchyate. Hare Krishna. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மனசை பத்தி சொல்றாங்க. மன பிரசாத சௌமியத்துவம், மௌனம் ஆத்ம வினிகிரக. சோ நம்ம வந்து பேசாமல் இருப்பதே பெரிய மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே. சோ மௌனம் ஆத்ம வினிகிரக. மௌனம் நம்ம வந்து சில இடத்துல வந்து இருக்கணும். ஓகே. மன பிரசாத சௌமியத்துவம் அப்படின்னா என்னன்னா மனசுல என்னைக்குமே திருப்தியோட இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் சொல்லுவாங்க இல்லையா? திருப்தியோட இருக்கணும், மௌனத்தை கடைபிடிக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டிப்பு இருக்கக்கூடாது இல்லையா? இரட்டிப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதுதான் வந்து சௌமியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சோ அப்புறம் வந்து ஆத்ம வினிகிரக, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், நமக்கு சுய கட்டுப்பாடு இருக்கணும். பாவ சம்சுத்தி இது ஏத்த தபோ மனசம். இது எல்லா குணங்கள் இருந்து அது மனசுடைய தவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா இது ரெண்டுமே நம்ம கையில இல்ல இல்லையா? சூழ்நிலைகளும் சரி, நம்ம கிட்ட வந்து திறமைகளும் சரி, சில நேரத்துல அதிகமா இருக்கலாம், சில விஷயத்துக்கு கம்மியா இருக்கலாம். பட் அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்பு வந்து நம்மளுடைய எல்லைக்குள்ளதான் இருக்கு. எந்த விஷயம் கொடுத்தாலும் நம்ம ஸ்ரத்தையோட செய்யணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நம்ம லிமிட்ல இருக்கறதுனால அதை வந்து சரியா எடுத்து நம்ம பண்ணலான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்காரு இல்லையா? இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுகதேவ் கோசாமி. 16 வயசு வாலிப பையன் இல்லையா? அம்மா வயிற்றுல இருந்து கிளம்பி நேரா ஓடி போயிட்டார் காட்டுக்கு. அதுக்கு பின்னாடி இவர் பாத்தீங்கன்னா வியாசதேவர் வர்றாரு. சோ இவர் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து எதையுமே பண்ணிக்கல, நிர்வாணமா குளிச்சிட்டு இருந்தா கூட அப்படியே குளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா வந்த பிறகு அங்க என்ன பண்ணாங்க, ஓடி போய் தன் துணியை எடுத்து மறைச்சிக்கிறாங்க இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது, இவர் வந்து அந்த பெண்களால புரிஞ்சுக்க முடியுது இவர் ஒரு இந்த மனசு வந்து வெண்மையா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது வியாசதேவர் வந்த உடனே ஏன் பார்த்த முடிஞ்சுக்கிறான்னா அவர் ஒரு கிரகஸ்தர். ஓகேவா? என்னதான் வேதங்களை எழுதியிருந்தாலும் அவர் ஒரு கிரகஸ்தர்ன்ற வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. சோ மனசின் தவம் வந்து இருக்கணும், இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எளிமையா இருக்கணும், திருப்தி, மௌனம், சுய கட்டுப்பாடு. Yes, Mataji. Shraddhaya paraya taptam tapastat narahi apalankangshabhir yuktaihi satikam parisakshate. Hare Krishna. ஸோ இந்த 3 வகையான தவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜட லாபங்கள் எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யும் போது சத்துவ குணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேவா? சோ எந்த ஒரு லாப நஷ்டத்தை எதிர்பார்க்காம கணக்கு போடாம பகவானுடைய திருப்தி கோசம் செய்யற விஷயங்களை வந்து சத்துவகுணம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இங்க பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம அந்த திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணுவோம் இல்லையா? பௌர்ணமியான அது மாதிரி விருந்தாவனத்தை வந்து வலம் பண்றாங்க. ஓகேவா? சோ விருந்தாவனம் பரிக்கிரமம் சொல்றாங்க. அதே மாதிரி கோவர்தன மலையை, ஏன்னா அவர் லீலை பண்ணி பகவானே அந்த மலையை தூக்குனார் இல்லையா? அந்த பாதையை வந்து வலம் வருவாங்க. அது வந்து கோவர்தன பரிக்கிரமம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாயாப்பூர் பக்கத்துல வந்து கங்கை இருக்குது. அங்க கங்கையில வந்து படகு சவாரி பண்ணுவாங்க. அது வந்து மாயாப்பூர் பரிக்கிரமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் எதுக்கோசம் பண்றாங்க? கடவுளை திருப்தி பண்றதுக்கோசம். ஓகே, நம்மளுடைய டைம் எனர்ஜி எல்லாத்தையும் அவருக்கோசம் நம்ம செலவிடும் போது அதுதான் உன்னதமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு வரும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. सत्कारमान पूजार्थं तपोदम्भेन चैव यत् क्रियते तदिह प्रोक्तं राजसं चलम् आध्रुवं. हरे कृष्ण. ஸோ நமக்கு ஒரு பொருள் வேணும்ன்றதுக்கோசம் ஒரு பூஜையை செய்யறது. ஓகேவா? ஸோ அந்த சொல்றாங்க பாருங்க, தம்பனே செய்வ எத், எனக்கு பெருமை வரும், தற்பெருமைக்கோசம் சில விஷயங்களை செய்வாங்க. தம்பனே செய்வ எத் கிரியதே ததிக புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம். ரஜோ குணத்துல இருக்கவங்க தான் இது செய்வாங்க. ஸோ இங்க செய்யற விஷயங்கள் என்னென்ன கொடுக்குது, என்னென்ன வேணும் செய்வாங்க பாத்தீங்கன்னா, சத்கார மரியாதை கிடைக்கணும், மான பார்த்துட்டு மான மரியாதை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, புகழ்ச்சி எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு செய்யற யக்னங்கள், அதனுடைய யக்னங்களும் சரி அதனுடைய பலன்கள் எல்லாம் வந்து தற்காலிகமானது. சரி, உண்மையான தவம் அது என்னப்பான்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம உண்மையான தவம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தை வந்து நம்மள வந்து தூய்மைப்படுத்தணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அனர்த்தங்களை வந்து சரிப்படுத்தணும் இல்லையா? அதுதான் வந்து உண்மையான தவம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, வெறுமனே இந்த புலனை திருப்தி பண்றதுக்கோசம் நம்ம செய்யக்கூடாது. புலனை திருப்தி படுத்தவே முடியாது. புலனுடைய சுபாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தான் சொல்லும். அது எதனாலும் திருப்தி படுத்தவே முடியாது. ஸோ நம்ம புலன்களை மேல கான்சென்ட்ரேட் பண்றதை விட மனசு இந்திரியங்களை வந்து கிருஷ்ணருடைய சேவையில வந்து ஈடுபடுத்தணும். புலன் திருப்தி வந்து யாருக்குமே என்னைக்குமே வந்து 100% கிடைக்காது. அது துக்கத்துல வேணும்னா எடுத்துட்டு போய் கொடுக்கும். ஏன்னா அந்த உறுப்புக்கு வந்து திருப்தின்றதே இல்லை. திருப்தி அடையாத ஒரு விஷயத்தை புலனுக்கு வந்து நம்ம திருப்தி படுத்தணும்னு நினைக்கிறது வந்து தவறு, கஷ்டம். ग्राहेण मनो यत् पीडया क्रियते तपः परद्योत्साधनार्थं वा तत्तामसम् उदाहृतम्. हरे कृष्ण. சோ ஹரே கிருஷ்ணா. சோ வேற ஒருத்தர் அழிப்பதற்கோசமோ துன்புறுத்துவதற்கோசமோ என்ன பண்றாங்க, தன்னை வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோ குணத்தில் இருக்கிறதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இரண்யகசிப்பு என்ன பண்ணாரு, தன்னை வந்து எவ்வளவு அளவுக்கு கஷ்டப்படுத்தினார் இல்லையா? ராஜபோக வாழ்க்கையோட வாழ்ந்திருக்கலாம் இருந்த நாட்கள் இல்லையா? அதை விட்டுட்டு போய் காட்டுல தவம் பண்ணாரு. அதுக்கோசம் அவர் என்ன இறக்காம இருந்தாரு? இறந்துதானே போனாரு. அப்ப எப்படி பிரம்மா என்ன சொல்றாரு, நானே வந்து இறப்பேன்ப்பா, அந்த சாகாவரம்லாம் எனக்கு வந்து தர முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பட் கடைசியில என்ன பண்ணாரு, கடவுள் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவரை வதம் பண்ணாரு. ஸோ முட்டாள்தனமா தன்னுடைய வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நமக்கு இது தெரியும் இல்லையா, 3 குணங்கள்ல என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. தவம் புரிவது மட்டும் போதாது, அது பரமபுருஷ பகவான் மற்றும் பக்தர்களை மகிழ்விக்குதா, நான் இதை செஞ்ச என்னுடைய குரு வந்து சந்தோஷப்படுவாரா, கிருஷ்ணர் சந்தோஷப்படுவாரான்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கணும் இல்லையா? அதுக்கு அடுத்து தானத்தை பத்தி பார்க்க போறோம். தானத்துல வந்து 3 குணங்கள் இருக்கு. சத்துவ குணத்துல இருந்து பாத்தீங்கன்னா கடமைக்கோசமும் எதிர்பார்ப்பு இல்லாம தகுந்த நேரம் இடத்துலயும் கொடுப்பாங்க, தகுந்த நபருக்கு. ஓகே, ரஜோகுணத்துல இருக்க பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட செய்வாங்க, நான் இதை பண்றேன், இவன் எனக்கு என்ன திருப்பி செய்வான். ஓகேயா? அதை எல்லாம் அனுபவிப்பதற்காக வேண்டா வெறுப்பாக செய்வான். ஐயோ வந்துட்டான்ப்பா டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி. தமோ குணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா தூய்மையற்ற இடத்திலும் தகாத காலத்தில் தகாத நபருக்கு செய்வாங்க. ஓகேவா? அந்த தானத்துல செய்யறதுல கூட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதுப்பா சிறந்த தானம் பாத்தீங்கன்னா, கிருஷ்ண உணர்வை எல்லாருக்கும் கொடுக்கறதுதான் வந்து சிறந்த தானம். ஸோ கிருஷ்ணன் நாம் என்ன கொடுக்கிறோம் என்றதை பாக்குறது இல்லை, நம்ம எதை நமக்குள்ள மறைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். ஓகேவா? ஸோ பகவானின் நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக அனைத்து வளங்களையும் பயன்படுத்துங்கள். நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு, நமக்குடைய திறமைகள், காலங்கள், ஓகேவா, நம்மளுடைய சம்பாதனைகள் எல்லாமே கிருஷ்ணருக்கோசம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. दातव्यम् इति यद्दानं दीयतेनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम्. हरे कृष्ण. ஓகே, ஸோ ஹரே கிருஷ்ணா. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம கடமைக்கோசம் ஒரு செய்யணும் நம்ம செயல்களை இல்லையா?
அதுவும் பாத்தீங்கன்னா தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவ குணத்தை சார்ந்ததுன்னு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த பிக்சர்ல? காசு கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, என்ன கொடுத்துட்டு இருக்காரு? கிருஷ்ணருடைய புக்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா? பிரபுபாதா வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு இல்லையா? ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் அதை வந்து இன்சிஸ்ட் பண்றாரு? சிறந்த தானம் ஏன்னு சொல்றாரு? அன்னதானம், நீர் தானம் எல்லாம் இருக்கு. ஏன் சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்? அந்த வயிறு பசிக்கதான் செய்யும், தண்ணி தாகம் எடுக்கதான் செய்யும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய தானம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது? நிரந்தரமான தீர்வு கொடுக்குதுன்னா இல்ல. அதே கிருஷ்ண உணர்வை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக்கை கொடுக்கும்போது அவன் ஒரு பேஜ் படிச்சா கூட வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வார்த்தை கூட அவனுடைய மனசை வந்து மாத்தும். அவனுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது இந்த புத்தகங்கள், கடவுளுடைய வார்த்தைகள் இல்லையா? ஆச்சாரியருடைய வார்த்தைகள் வந்து தாக்கத்தை உண்டு பண்ணும் இல்லையா? சோ அதனாலதான் இது சிறந்ததுன்னு அப்படின்னு சொல்றாங்க. यत्तु प्रत्य उपकारार्थं फलम् उद्दिश्य वा पुनः दीयते परिक्लिष्टं तद्दानं राजसंस्मृतम्. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கோவிட் டைம்ல நிறைய நடந்துச்சு இல்லையா? ஏழைக்கு வந்து உதவி செய்யற மாதிரி உதவி செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? செல்ஃபி எடுத்துப்பாங்க இல்லையா? அப்படியே அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போனவங்களும் இருப்பாங்க இல்லையா? நமக்கு தெரியாது இல்லையா? எதுக்கு இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால வந்து எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் லைக்கிங்ஸ் நிறைய வரணும்னு சொல்லிட்டு இல்லையா? சரி, நான் இதுக்கு உங்களுக்கு செஞ்சு நான் அட்வர்டைஸ் ஆவேன், எனக்கு பெயர் புகழ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தை சேர்ந்தது. देशकाले यत्तानम् अपात्रेभ्यश्च दीयते असत्कृतम् अवज्ञातं तत्तामसम् उदाहृतम्. हरे कृष्ण. ஸோ இங்க வந்து பாருங்களேன், இவன் கையில என்ன இருக்குது? சிகரெட் இருக்குது இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து மனிதனுக்கு வந்து உதவி செய்யலாமா? வாலிப பையன் மாதிரி இருக்கான், கை கால் நல்லா தான் இருக்கு, ட்ரெஸ் நல்லா போட்டுட்டு இருக்கான், இவனுக்கு எதுக்கு வந்து காசுக்கு வேணும் இல்லையா? அதுவும் குறிப்பா கையில பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு காசு கொடுத்தா என்ன பண்ணுவான்? தகாத செயல்கள் தான் செய்வான். ஸோ இந்த மாதிரி தகுதியற்ற நபருக்கு தூய்மையற்ற இடத்தில் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுத்தா அவன் வந்து தமோ குணத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த மூணோட சம்மரி. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துல இருக்கக்கூடிய தியானத்தை வந்து எப்படி செய்யறாங்க? ஓகேங்களா? கிருஷ்ணரும் அவருடைய பக்தர்களும் நம் தானத்தை நம்பி இல்லை. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தையே படைச்சாரு இல்லையா? அவர் தான் முழுமுதற் கடவுள். நம்ம கொடுக்கறதுனால அவருக்கு என்னாவது ஆக போகுதுன்னா ஒன்றும் இல்லை. நம்ம கொடுத்த என்ன ஆகும்னா நம்ம கர்மங்கள் வந்து கொஞ்சம் குறையும் இல்லையா? ஸோ அவர்கள் நம்மிடம் இருந்து தியானத்தை ஏற்றுக்கொண்டால் அது நமது பாக்கியம் இல்லையா? அது நம்மை தூய்மைப்படுத்தும், நம்மை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். அதாவது இந்த ரிஷிகள் முனிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுக்கரை இடத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கோசம் இல்ல, அட்லீஸ்ட் அந்த சூழ்நிலை மூலமா ஒருத்தன் கொடுத்தன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய பாவங்கள் போகும். அப்புறம் அந்த சாதுவோட சங்கத்தினால ஆன்மீக நன்மை பெறுவான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் வரும்போது நம்ம ஹானர் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சேவை செய்யணும். கிருஷ்ணன் நாம் என்ன தருகிறோம் என்று பார்ப்பதில்லை, எதை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கோம் சொல்லிட்டு தான் பார்ப்பார் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. சோ எல்லாத்தையும் கொடுத்தவர் யாரு? ஆத்ம நிவேதனம் பண்ணவர் வந்து பலி மகாராஜா இல்லையா? அவர்கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வாங்கி இந்திர எல்லாம் வாங்கி இந்திரனுக்கு கொடுத்துட்டார். பட் அவருக்கு வந்து அதை விட சிறந்த லோகத்தை கொடுத்தார் இல்லையா? சோ கடைசி பிரிவுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ இந்த பிரிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 24ல இருந்து 23ல இருந்தே வரும் ஓம் தத் சத்துன்னு சொல்லிட்டு. ஓம் என்னும்போது விஷ்ணு, ஒரு செயலை செய்யும் போது நம்ம தொடங்கும் போது சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே, ஓம்னா என்ன அர்த்தம்னா விஷ்ணு, ஒருவருக்கு பகவானை நினைக்க உதவுகிறது இந்த உச்சாடனம் பண்ணும்போது. தத்துன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த யக்னத்தை ப்ராசஸ் பண்ணும்போது நடுவில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பற்றின்றி உழைப்பதை சொல்லுது. ஓகே, பற்றுதல் இல்லாம. சத்துன்னா பகவான் அவரது பக்தர்களின் திருப்திக்காக செயல்கள். ஓகேவா மாதாஜி? ओम तत्सत् इति निर्देशो ब्रह्मणस्त्रिविध स्मृतः ब्रह्मणा तेन वेदाश्च
यज्ञा च विहिता पुरा हरे कृष्ण ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எப்ப இருந்து இருக்குன்னா கடவுள் இந்த பிரபஞ்சத்தை ஆரம்பிச்சார் பாருங்க அப்ப இருந்தே இருக்கு. ஓம் தத் சத். ஓகேவா? பரம பரமபூரண உண்மையை குறிக்கிறது இது. ஓகே, ஆரம்பத்துல இருந்து இருக்கு. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரம உண்மையை குறிக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ், நம்ம வேதங்களை சொல்றதுக்கும் உச்சாடனம் பண்றதுக்கு முன்னாடி கடவுளை நினைச்சிட்டு சொல்லணும். அதுதான் ஓம். ஓகேவா? அந்த ப்ராசஸ் பண்ணும்போது தத், நான் பற்றின்றி செய்யறேன். ஓகே, தத் சத்துன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். பகவான் அவரது பக்தன் திருப்திக்காக சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ யாகங்களோ தவமோ அல்லது தானமோ எந்த ஒரு செயலும் ஓம் தத் சத் அல்லது பகவானுக்காக என்ற மனநிலையில் செய்யப்பட வேண்டும். இது தான் ஒருவரை முக்குணங்களிலிருந்து விடுபட்டு கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கும். ஸோ நம்ம 3 குணங்கள்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன சொல்லணும்னு சொல்றாங்க? ஓம் தத் சத். எந்த ஒரு செயலியோ தானம் தர்மம் இது எதுவும் பண்றதுக்கு முன்னாடி அதை சொல்லணும். ஓகேவா? तस्मात् ओम् इति उदाहृत्य यज्ञदानतपक्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनां हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம் தானம் தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்ற சப்தத்துடன் தொடங்குகின்றனர். நீ எதை பண்ண ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லு? ஓம் சொல்லணும்னு சொல்றாங்க. ஓம் தத் விஷ்ணுவோ பரமபதம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கடவுளுடைய திருவடி இல்லையா? திருவடியில சமர்ப்பிச்சுட்டு நம்ம அவருடைய சார்பா எல்லா செயல்களும் நம்ம செய்யறோன்றது பொருள். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தை கிருஷ்ணரை வந்து நினைவு கொள்றதுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் உச்சரிக்கணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் பரமபுருஷ பகவானை நினைவில் கொள்வது எல்லா மங்களங்களையும் அளிக்கும். ஓகேவா? ஸோ என்ன செஞ்சாலும் நம்ம பகவானை வந்து நினைச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. अनभिसन्ताय फलं यज्ञतपक्रियाः दानक्रिया च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः. ஸோ எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம பல்வகையான யாகம் தவங்கள் தானங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் என்ன சொல்லணும்னு சொல்றாங்க? தத். அது செஞ்ச என்ன ஆகும்? அத்தகைய உன்னத செயல்களின் நோக்கம் பௌதீக பந்தத்தில் இருந்து விடுபடுகிறது. ஸோ நம்ம ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த கர்ம பலம் இருக்கு இல்லையா? அதனால கர்ம பந்தம் கர்ம பந்தத்துல சிக்கிக்கிறோம். ஆனா தத்துன்ற வார்த்தை யூஸ் பண்றதுனால நம்மளை வந்து இந்த பந்தத்துல இருந்து விடுவிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை விடுவிக்கிறதுனால அவங்க ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றார் பிரபுபாதா. டு பி எலிவேட்டட் டு த ஸ்பிரிச்சுவல் பொசிஷன். ஓகேவா? அதுதான் வந்து உன்னத கொள்கையும் உன்னத குறிக்கோளா இருக்கணும் இல்லையா? ஸோ கண்டிப்பா அவங்க கடவுளுடைய திருநாட்டுக்கு போவாங்க. பேக் டு காட் ஹெட்னு சொல்லிட்டு பிரபுபாதா மென்ஷன் பண்றாரு. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. सद्भावे साधुभावे च तद्गीत्येतत् प्रयुज्यते प्रशस्ते कर्मणि तथा तत्शब्दपातयुज्यते यज्ञे तपसि दाने च सिद्धि सत् इति चोच्यते कर्म चैव तत् अर्थीयं तद्गीत्ये एवाभिधीयते हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றன. பிருதாவின் மைந்தனே அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம் தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ அவருக்கோசம் செய்யறத வந்து நம்ம என்ன பண்ணணும்? சத்துன்னு சொல்லிட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் சத்பாவே சாதுபாவே சத் இது ஏதத் பிரயுஜ்யதே. ஸோ சத்துன்னா இங்க என்ன குறிக்குதுன்னா பரம புருஷனை சொல்லுது. ஓகேவா? ஸோ நம்ம முடிக்கும் போது சத்துன்னு சொல்லிட்டு முடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே பூரணமாச்சுன்றது அர்த்தம். ஓகே, அதை வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது பரிபூரணம் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எந்த செயல்களை செஞ்சாலும் இந்த வார்த்தைகளை உச்சாரணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களோட சகவாசத்தோட பண்ணும்போது இது வந்து இன்னும் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? சோ இந்த 2 வார்த்தைகள் இருக்கு இல்லையா? சத்பாவே சாது பாவே, அது வந்து உன்னதமான நிலையை வந்து குறிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? சோ அந்த உன்னத தளத்துல இருக்கும்போது எல்லாரும் கிருஷ்ண உணர்வோட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பூரண உண்மை நோக்கம் என்ன? இதனோட நோக்கம் பரமபுருஷனை தெரிஞ்சுக்கணும். யாகத்தை செய்பவர் பகவானின் பக்தர். எல்லா செயல்களும் யாகம், தவம் மற்றும் தானம் பரமபுருஷ பகவானை திருப்திப்படுவதற்காக செய்ய வேண்டும். சோ நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு கூடாது, பகவானை திருப்திப்படுத்தணும். ஓகேவா? சோ எது வந்து பூரண உண்மை அப்சல்யூட் ட்ரூத்னு பாத்தீங்கன்னா பரமபுருஷ பகவான். ஓகேவா? அவரை திருப்திப்படுத்துறதுக்கோசம் தான் எல்லாரையும் செய்யணும்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. श्रद्धया हुतं दत्तं तपस्तप्तं कृतं च यत् असदित्युच्यते पार्थ न च तत्प्रेत्य नो इह। हरे कृष्ण। பிரபு இது ஒருத்தங்க படிங்க மாதாஜி. பிரகவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை, அசத் என்று அழைக்கப்படும். இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? ஓம் தத் சத்துன்னு பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அசத். அந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா ஆஸ்ரத்தையா ஹூதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் செய்யத் அசத். அசத்துனா நம்பிக்கை இல்லாம, எதை மேலேயும் நம்பிக்கை இல்லாம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த ஜென்மத்திலயும் இல்ல அடுத்த ஜென்மத்திலயும் நமக்கு வந்து நன்மை அளிக்காதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரமன் மீது வந்து நம்பிக்கை வச்சுட்டு நம்ம எந்த யாகம், தவங்கள், தானங்கள் எதை பண்ணாலும் நம்ம பகவான் மேல நம்பிக்கை வச்சு பண்ணணும். அதுதான் வந்து உன்னதமானது. அவர் மேல நம்பிக்கை வைக்காம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அசத்து. ஓகேவா? எங்கேயுமே லாபம் இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எதை செஞ்சாலும் கடவுளுடைய திருப்திக்கோசம் நம்ம செய்யணும். ஸோ இது வந்து எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அடையணும்னா நம்ம ஆன்மீக குருவோட மூலியமா தான் இதை அடையணும்னு சொல்றாங்க. ஸோ திவ்யமான நோக்கம் என்று செய்யப்படும் அனைத்து செயல்களும் உபயோகமற்றது. அதாவது நம்ம ஓட்ட இருக்கக்கூடிய பாத்திரத்துல தண்ணி பிடிச்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? வந்ததெல்லாம் என்ன ஆகும்? அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய நோக்கம் ஃபுல்லா பகவான் மேல இருக்கணும். நம்ம கிட்ட நிறைய ஆசைகள் எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இருதயத்தை தூய்மைப்படுத்திட்டு நம்ம பரமபுருஷ பகவான் மேல தியானம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த 3 குணங்கள் என்ன மாதிரி சாப்பிட்றாங்க, என்ன மாதிரி வழிபாடு பண்றாங்க, யாகங்கள் பண்றாங்க, அவங்களுடைய பேச்சு, நடத்தை, மனசு கட்டுப்பாடு. ஸோ முடிக்கும் போது ஓம் தத் சத்துன்னு முடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த சத்வகுணத்தை ரஜோகுணத்தை காட்டிலும் சத்வகுணம் உயர்ந்தது இல்ல? ஸோ சத்வத்து குணத்தை காட்டிலும் சுத்த சத்வகுணம் உயர்ந்தது. ஓகேவா? ஸோ ஸோ நம்ம பகவான் மேல முழுமுதற் கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய ஈடுபட்டுட்டு வந்தா நம்ம உன்னத குறிக்கோள், இந்த ஜீவராசிகளுடைய குறிக்கோள் என்ன? பேக் டு காடட் இல்லையா? கிருஷ்ண பிரேமையை அடையணும். அது வந்து முடியும் இல்லையா? பக்தியோட நம்பிக்கையோட ஸ்ரத்தா யார் மேல வைக்கணும்? பரமபுருஷ பகவான் மேல வைக்கணும் இல்லையா? அப்பதான் நம்மளால உன்னத கொள்கையை லட்சியத்தை அடைய முடியும், இல்லைன்னா முடியாது. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சுச்சிங்களா மாதாஜி, பிரபுஜி? புரிஞ்சது மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம 18வது அத்தியாயம் அது எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் வந்து L3க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. L3ல மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸ் இருக்கும். இங்கே தான் உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னும் அந்த 18 அத்தியாயம் நம்ம முடிச்சுக்கலாம். L3ல நீங்கள் வந்து ஈஷா உபனிஷத்து, நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன்ற புக்ஸை படிப்பீங்க. ஓகே, அதில் கண்டிப்பாக நீங்கள்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் இன்னொரு கிளாஸ் இருக்கும். அது என்னது? பக்தி விருக்ஷா. ஓகே, அதாவது அதில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாரும் என்ரோல் பண்ணிக்கோங்க. மாதாஜி,
டைம் அது சொல்லுவாங்க பிரபு. ஏன்னா நீங்க இப்போ நீங்க L2ல இருக்கீங்க இல்லையா, உங்களை ஆமா மாதிரி மாதாஜி. வேற வேற பேட்சஸ் இருக்குல்ல பிரபு. ஆமா ஆமா மாதாஜி. அந்த 4 பேட்சஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு 4 முறை எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த எல்லா ஆமா. டிவோட்டிஸும் சேர்த்து ஒரு பேட்சா பண்ணுவாங்க. கமலா மாதாஜி அது கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்க மாதாஜி. கமலா மாதாஜி, மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சரி, கமலா மாதாஜிக்கு எல்லாம் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதை வந்து எப்படி சரிங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு L3ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்க ஓகேங்களா, அது மாதாஜி. டைம் சொல்லுவாங்க பிரபு. ஓகே மாதாஜி. எந்த டீச்சர் அவைலபிள் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொட்டேஷன் பேசிஸ்ல கொடுப்பாங்க. அவங்க கன்வீனியன்ட் டைம், டிவோட்டிஸ் கன்வீனியன்ட் டைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அது நடக்கும் பிரபு. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகேங்களா, ஓகே. சரிங்க. ஸோ அப்படி அப்படியே நெக்ஸ்ட் 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 லெவலுக்கு போகணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. Thank வாஞ்சா you. கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय नामाचार्य रविदास ठाकुर की जय जगत गुरु श्रील प्रभुपाद की जय भगवद गीता की जय हरे कृष्ण महामंत्र की जय all glories to assembled devotees, हरि हरे हरि कृष्णा. बोल all glories to Guru and Gauranga. हरि 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 बोल हरे हरे कृष्ण. कृष्ण. Thank you हरे Prabhuji, कृष्ण हरे कृष्ण Mataji. Thank you, Mataji. Thank you. हरे कृष्ण. என் பண்ணிக்கிறேன் மாதாஜி Okay. பிரபுஜி.